வணக்கம். பிளாக் மண்டே திங்கட்கிழமை ஒரு மோசமான தினம் ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு. நார்மலா இந்த மாரி ஃபால் திங்கட்கிழமையில நெறைய வந்திருக்கு. பாஸ்ட் ரெக்கார்ட்ல. ஏன்னா, இந்த சாட்டர்டே, சண்டேஸ்ல ஃபண்டமெண்டல் நியூஸோ, ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனோ வரும்பொழுது, அது திங்கட்கிழமை மார்க்கெட்ட பாதிக்கும். ஆம், வெள்ளிக்கிழமை மார்க்கெட் முடிஞ்சதிலிருந்து, அதாவது அரவுண்ட் ஒரு 300 பாயிண்ட் நிஃப்டி ஃபால் ஆச்சு. அதிலிருந்து திங்கட்கிழமை இன்னைக்கு காலையில 9:15 ஓப்பன் ஆகுறதுக்குள்ள என்னென்ன மாற்றம் நடந்திருக்கு? ஏன் மார்க்கெட் இந்த அளவுக்கு பெரிய ஃபால்? 700 பாயிண்ட்டுக்கு மேல டவுன்ல ஓப்பன் ஆன நிஃப்டி இப்போ 600 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு. அது மட்டும் இல்ல, கிட்டத்தட்ட 2% டவ் ஃபியூச்சர் 24 மணி நேரம் ட்ரேட் ஆகுற டவ் ஃபியூச்சர் 2% கிட்ட ஃபால் ஆகி இப்பவும் ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. இதுல இன்னொரு விஷயம், க்ரூட் ஆயில் 14% வெள்ளிக்கிழமை இன்க்ரீஸ் ஆயிருந்தது அமெரிக்காவோட மார்க்கெட்ல. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 20%க்கு மேல பாசிட்டிவா ஓப்பன் ஆச்சு. ஸோ இந்த பிரச்சனைலாம் எதனால நடந்திருக்கு? மார்க்கெட் இன்னும் ஃபால் ஆகுமா? இன்வெஸ்டர் 2 டைப் ஆஃப் இன்வெஸ்டர். ஆல்ரெடி நான் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். இப்ப என்ன டெசிஷன் எடுக்கலாம்? 2வது, இப்போ இது ஒரு வாய்ப்பா நம்ம பயன்படுத்தலாமா? இததான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. என்னோட டெலகிராம் குரூப் யூடியூப் ஆ அ குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல குடுத்திருக்கேன். அத நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு மார்க்கெட் இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, முதல் விஷயம் என்னன்னா, இந்த க்ரூட் ஆயில ஈரான், இஸ்ரேல், அமெரிக்கா இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனா அப்படின்னா, இது 2மே பிரச்சனை தான். முதல் விஷயம் என்னன்னா, அ அமெரிக்கா, ஈரான், இஸ்ரேலுக்கு பிட்வீன்ல நடக்கிற இந்த வார் பெரிய அளவுக்கு வீரியம் அதிகமாயிருக்கு. 1. இது கன்டின்யூ ஆக இதோட பிரச்சனை இன்னும் அதிகமாக சான்சஸ் இருக்கு. இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டோம்னா, எல்பிஜி தட்டுப்பாடு அதிகமாகும் அப்படின்றது ஒரு பெரிய பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. கவர்மெண்ட்டும் அதுக்கான ஸ்டெப்ஸ் எடுத்துட்டு இருக்கிறாங்க. ஃபியூயல் பொறுத்தவரைக்கும் பெட்ரோல் அண்ட் டீசல் இப்போதைக்கு எந்த தட்டுப்பாடும் இல்ல. பொதுமக்கள் பயப்பட தேவையில்ல அப்படின்னு கவர்மெண்ட் குடுத்திருக்கிறாங்க. பட் இருந்தும் எல்பிஜியோட பிரைஸ் ரெசிடென்ஷியல் எல்பிஜியும் சரி, கமர்ஷியலும் சரி இன்கிரீஸ் ஆயிருக்கு. ரூ. 60லேருந்து ரூ. 100க்கு மேல. கமர்ஷியல் அண்ட் ரெசிடென்ஷியல். ஸோ இப்போ இதில என்ன பிரச்சனை அப்படின்னா, இது கன்டின்யூ ஆச்சுன்னா, இதோட பிரச்சனை இன்னும் மோசமா இருக்கும் அப்படின்றது தான் மார்க்கெட் இன்வெஸ்டர்ஸ்க்கு இருக்கிற ஒரு பேனிக். அதனால தான் மார்க்கெட் ஒவ்வொரு நாளும் இந்த பிரச்சனை கன்டின்யூ ஆக மார்க்கெட்ல செல்லிங் பிரஷர் இன்னும் ஆயிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட நம்ம இந்தியன் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நியர்லி அப்ராக்ஸிமேட்டா ஒரு ரூ. 10,00,000 கோடி மேல இன்வெஸ்டரோட வெல்த் வந்து லாஸ் ஆயிருக்கு. அதாவது அதோட வேல்யூ வந்து ரெடியூஸ் ஆயிருக்கு. ஓவரால் வெல்த் அப்படின்னு சொல்லலாம். இப்போ மார்க்கெட் ரெக்கவர் ஆகுமா? இல்ல ஃபால் ஆனதுக்கு என்ன காரணம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, ரெக்கவர் ஆவறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையான்றத நம்ம ஈஸியா தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம் என்னன்னா, அம் நம்ம மார்க்கெட் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னைக்கு முக்கியமா. ஏன் அப்படின்னா, 2025ல ஒரு வொர்ஸ்ட் பெர்ஃபார்மிங் இண்டெக்ஸா மார்க்கெட்டா இந்தியா இருந்தது ஏசியால. எ மத்த மார்க்கெட்லாம் நல்லா பெட்டர் பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தது. 8-10% 2025ல நிஃப்டி ரிட்டர்ன் குடுத்தத பார்த்தோம். அ இப்போ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஜப்பானோட மார்க்கெட் 6% இறங்கியிருக்கு. தைவானோட மார்க்கெட் நியர்லி 5% ஃபால் ஆயிருக்கு. காஸ்பி கொரியன் மார்க்கெட் அதாவது உலகத்திலேயே அதிக வாலடைல் இருக்கக்கூடிய மார்க்கெட் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு 6% கிட்ட ஃபால் ஆயிருக்கு. இதுல இன்னொரு விஷயம் ஹாங்காங் மார்க்கெட்ட பொறுத்தவரைக்கும் நியர்லி 2% மைனஸ்ல இருக்கு. ஸோ இது ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம என்னன்னா, க்ரூட் ஆயில் இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனை வச்சு க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகுது. இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷனுக்கு இவ்வளோ அளவுக்கு க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகணுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் இருக்கு. கிட்டத்தட்ட $70லேருந்து $65-70 இருந்த அமெரிக்காவோட யுஎஸ் ஆயில் இப்போ $115 வரைக்கும் இன்னைக்கு மார்னிங் ரைஸ் ஆயிருந்தது. இப்போ நியர்லி $105, $106 ட்ரேட் ஆயிட்டு இருக்கு. அம் முக்கியமா ஆயில் புரொடியூசிங் கண்ட்ரீஸோட இந்த ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன் தான் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னா, நார்மலா ஒரு கண்ட்ரிக்கும் இன்னொரு கண்ட்ரிக்கும் பிரச்சனை வருதுன்னா, அந்த கண்ட்ரியோட மேஜர் பிசினஸ் அது வந்து உலக அளவுல பாதிப்பை ஏற்படுத்தும். பட் இங்க க்ரூட் ஆயில்ன்றது உலகத்துக்கான ஒரு தினசரி தேவை அப்படின்ற ஸ்டேஜ்க்கு வந்துடுச்சு. எல்லா துறையிலயும் நம்ம யூஸ் பண்றோம். ஆல்மோஸ்ட். ஸோ அப்ப என்னன்னா, இந்த க்ரூட் ஆயிலோட புரொடக்ஷன் ஸ்டாப் ஆயிருக்கு. ஏன் ஸ்டாப் ஆயிருக்கு அப்படின்னா, குவைத் வந்து லாஸ்ட் வீக்கெண்ட்ல ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டேல குடுத்த நியூஸ்ல புரொடக்ஷன வந்து நாங்க நிறுத்தி வச்சிருக்கோம். ஏன்னா, அவங்களால புரொடியூஸ் பண்ண க்ரூட் ஆயிலையே டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியாம ஸ்டக் ஆயி நிக்குது. ஸ்டோரேஜ் இல்ல அவங்களுக்கு. ஸோ அப்ப என்னன்னா, இந்த ஸ்டோரேஜ கிளியர் பண்ணா தான் அடுத்த புரொடக்ஷன் அவங்களால கன்டின்யூ பண்ண முடியும். அப்ப குவைத் வந்து புரொடக்ஷன ரெடியூஸ் பண்ணி ஸ்டாப் பண்ணியிருக்கிறாங்க.
இந்த மாதிரி ஒவ்வொரு கண்ட்ரீஸும் ப்ரொடக்ஷனை ரெடியூஸ் பண்ணுறாங்க. டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் பெரிய அளவுக்கு பதற்றம் இந்த மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸில் இருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட்டேஷன் இல்லாமல் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி இருக்கிறதுனால அங்கங்கே அவங்கவுங்களோட ப்ரொடக்ஷன் இதில் வந்து சைட்டில் வந்து தேங்கி நிற்குது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இந்த பிரச்சனை இன்னைக்கு முக்கியமாக வெள்ளிக்கிழமை யூஎஸ் மார்க்கெட் ஃபால், திங்கட்கிழமை ஓப்பன் ஆன, அதாவது இன்னைக்கு ஏர்லி மார்னிங் லைவ் ஃபியூச்சர் ஓப்பன் ஆகும் அமெரிக்காவில். டவ் ஜோன்ஸு கிட்டத்தட்ட 2% கிட்ட இன்னைக்கு டவுனில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. இப்போ அரௌண்டு வந்து பார்த்தீங்கன்னா 870 பாயிண்ட் டவுன். மேபி இன்னைக்கும் அமெரிக்காவோட மார்க்கெட் மைனஸில் ஓப்பன் ஆகிறது தான் வாய்ப்பு இருக்குன்றதை இப்போ நடந்துட்டு இருக்கிற லைவ் ஃபியூச்சரை வச்சு நம்ம பார்க்க முடியுது. இப்போ நியர்லி இந்த க்ரூட் ஆயிலோட ரேலி $60-70 $115 வரைக்கும் ரைஸ் ஆயிருக்கு. இதனால இந்தியாவுக்கு என்ன பிரச்சனை? இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபேக்டர். ஏன்னா மோர் தென் 80% கிட்ட நம்ம இம்போர்ட் பண்ணுறோம் க்ரூட் ஆயில். இப்போ இந்த க்ரூட் ஆயில் ப்ரைஸ் நம்ம இம்போர்ட் பண்ணக்கூடிய காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகும்போது அது என்னென்ன பாதிப்பை ஏற்படுத்தும்? விலைவாசி உயர ஆரம்பிக்கும். அதாவது இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆகும். இன்ஃப்ளேஷன் இன்க்ரீஸ் ஆனால் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணணும். ஏன்னா இந்த இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு டிமாண்டை குறைக்கணும். டிமாண்டை குறைக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ணுவாங்க. ஸோ அப்போ அது பண்ணும்போது மறுபடியும் ஒரு எக்கனாமிக் ஸ்ட்ரகிள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது அடுத்த 1 to 2 இயர்ஸில் நடக்கும். பட் இப்போ இம்மிடியேட்டாக என்ன பிரச்சனை அப்படின்னா தட்டுப்பாடு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. இது கண்டினியூ ஆச்சு அப்படின்னா, இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் கண்டினியூ ஆச்சுன்னா தட்டுப்பாடு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அப்போ இது எல்லாமே சேர்ந்து தான் க்ரூட் ஆயில், ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன், இந்த 2 ரீசன் தான் மார்க்கெட்டை பெரிய அளவுக்கு பேனிக்கை கிரியேட் பண்ணியிருக்கு. இப்போ 2வது விஷயம் என்னென்னா, அமெரிக்காவோட மார்க்கெட்டோ மோஸ்ட் ஆஃப் த ஒரு சில கண்ட்ரிஸ் ரெக்கார்ட் ஹையில் இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக கன்சாலிட் ஆகிட்டு இருந்தது இறங்கி. இப்போது அது வந்து ப்ராஃபிட் புக்கிங்காக டர்ன் ஆகிருக்கு, பேனிக் செல்லிங்காக மாறி இருக்கு, ஃப்ரெஷ் இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளே வர்றதை குறைஞ்சிருக்கு அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இப்போ இது எல்லாமே வந்து பெரிய பாதிப்பு. 80%க்கு மேலே இம்போர்ட் பண்ணக்கூடிய இந்தியா க்ரூட் ஆயிலில் பார்த்தீங்கன்னா இந்த இம்பேக்ட் வந்து கொஞ்சம் லாங் டேர்ம்லேயும் இருக்குது, ஷார்ட் டேர்ம்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லலாம். கார்பரேட் கம்பெனிஸோட ப்ராஃபிட் குறையிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போது இது என்னென்ன துறைகளுக்கெல்லாம் நெகட்டிவ் அப்படின்றது நான் ஆல்ரெடி லாஸ்ட் வீக் சாட்டர்டேவோட வீடியோவில் நான் தெளிவாக கொடுத்துருந்தேன். ஆயில் மார்க்கெட்டிங் கம்பெனிஸ்க்கு நெகட்டிவ், பெயிண்ட் ரிலேட்டட் கெமிக்கல் கம்பெனிஸ்க்கு இது நெகட்டிவ், ஏவியேஷன் செக்டாருக்கு இது நெகட்டிவ். ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனும் சரி, இந்த க்ரூட் ஆயில் இன்க்ரீஸ் ஆகிறதும் பெரிய நெகட்டிவ். இதெல்லாம் தாண்டி மெயின் பிரச்சனை என்ன அப்படின்னா, ரூபி ரெக்கார்ட் லோவை இன்னைக்கு ரீச் பண்ணியிருக்கு. அப்போது ரெக்கார்ட் லோ ரூபி போகுது அப்படின்னா எஃப்ஐஎஸ் அதிகமாக செல் பண்ணுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி அடுத்தடுத்த ஒரு பிரச்சனையோட அடுத்தடுத்த பிரச்சனை லிங்க் ஆகிருக்கிறது ஓவரால் மார்க்கெட்டுக்கு ஒரு நெகட்டிவ் இம்பேக்டாக இருக்குது. இப்போது கோல்டு சில்வர் இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷனில் கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகணும். பட் இப்போது நான் சாட்டர்டே வீடியோவில் நான் கொடுத்ததில் வந்து நான் தெளிவாக சொல்லியிருந்தேன், கோல்டு சில்வர் ஏன் இன்க்ரீஸ் ஆகலை இந்த மாதிரி ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் அப்படின்னு. டாலர் ஸ்ட்ரென்தன் ஆகிறது ஒரு மெயின் ரீசன். க்ரூட் ஆயிலில் வந்து அவங்க கோல்டு சில்வர் ஏற்கனவே மோர் தென் 1 இயருக்கு மேலே கண்டினியூஸ் ரேலி இருந்ததும் அதிலிருந்து ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு எனர்ஜி ஸ்டாக்லையும் எனர்ஜி அசட்லையும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கான ரீசன் தான் கோல்டு சில்வர் பெரிய அளவுக்கு இம்ப்ரூவ் ஆகாமல் போனது. ஆனால் இன்னொரு விஷயம் என்னென்னா, பெரிய ஃபால் வர்றதுக்கும் வாய்ப்பு குறைவு கோல்டு சில்வரை பொறுத்த வரைக்கும். ஸோ அப்போ ஒரு கன்சால்டேஷன் இருக்கும், இந்த அப் சைடுக்கும் டவுன் சைடுக்கும் ஒரு ஃபைட் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். 92.3 ருபீஸ் வந்து ஒரு டாலருக்கு இன்றைக்கி ரெக்கார்ட் லோ நியர்லி அப்ராக்சிமேட்டாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு. பாசிட்டிவ் சைடுன்னு பார்க்கும்போது டிஃபென்ஸ் செக்டார் பாசிட்டிவாக இருக்கும். அப்புறம் மேபி ஒரு சில ரிஃபைனரி கம்பெனிஸ்க்கு இது பாசிட்டிவாக இருக்கும். மெட்டல் செக்டாருக்கு ப்ரொடக்ஷன் பெரிய அளவுக்கு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கு, மைனிங் இஷ்யூஸ் இருக்குது. ஸோ அப்போ வந்து மெட்டல் செக்டார் டைம் டு டைம் வந்து வாலட்டைலாக தான் இருக்கும். ஏன்னா இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன்லாம் மெட்டல் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்றத நம்ம கிளியராக ஒன் சைடாக இருக்குன்றதை நம்ம பிலீவ் பண்ண முடியாது. கிட்டத்தட்ட கோல்டு சில்வர் மாதிரி தான். 23,840 இப்போ நிஃப்டி ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட 10 மாதத்தோட லோக்கு நியரில் இருக்குது. நிஃப்டியை விட இன்றைக்கி பேங்க் நிஃப்டி அதிகமாக ஃபாலோ ஆகிருக்கு. எல்லா செக்டார் பிராட் மார்க்கெட் இண்டெக்ஸும் இன்றைக்கி டவுனில் இருக்குது. இந்தியா வீக்ஸ் இன்றைக்கி காலையிலே ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா 20%க்கு மேலே இன்க்ரீஸ் ஆகிருந்தது. ஸோ அது ஒரு பெரிய நெகட்டிவ் சிக்னல் அப்படின்னு கூட சொல்லலாம். மார்க்கெட் இன்றைக்கி க்ளோசிங்குள்ளே ரெக்கவர் ஆகுமா, இல்லை அடுத்தடுத்து வர ட்ரேடிங் செஷனில் எப்படி இருக்கும்? முதல் விஷயம் என்னென்னா, இந்த ஜியோபொலிட்டிக்கல் டென்ஷன் 2 விஷயம் இருக்குது. ஒன்று, இந்த தீவிரமான இந்த பிரச்சனை கொஞ்சம் குறையிறதுக்கான, அதாவது இதோட வீரியம் குறைஞ்சாலும் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்டேபிளைஸ் ஆகும்.
இல்ல இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா, அது ஒரு பெரிய பவுன்ஸ் பேக்க குடுக்க வாய்ப்பு இருக்கு. ஆனா, இதுல நான் சொன்ன விஷயம் என்னன்னா, ஆல்ரெடி ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனையே நியர்லி ஒரு 1 to 2 வீக்ஸ் தான் அதிகமா இருந்தது. அதுக்கப்புறம் அந்த போர் நடந்துட்டு இருந்தாலும், அதோட பாதிப்பு மார்க்கெட்ல இல்ல அப்படி. பட் ஆனா இது வந்து அத விட கொஞ்சம் சிவியர் இம்பாக்ட். ஏன்னா 2, 3 விஷயம் இதுல ஃபேக்டர்ஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். அமெரிக்கா நேரடியா இந்த போர்ல அ தலையிட்டிருக்கிறது. 2வது இது ஒரு ஆயில் ரிலேட்டட் கண்ட்ரீஸ், மிடில் ஈஸ்ட் பிரச்சனை. ஸோ அப்ப க்ரூட் ஆயில் கண்ட்ரீஸ்ன்றோட இம்பாக்ட்டும் ஒரு பெரிய ரீசன். ஒரு மெயின் கீ ஃபேக்டர் இதுல ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு. இது எல்லாமே சேர்ந்து தான் இன்னைக்கு அ இந்த ரஷ்யா, உக்ரைனோ இல்ல இதுக்கு முன்னாடி இருந்த ஜியோபாலிட்டிக்கல் டென்ஷன விட, இது ஏன் இன்னும் கொஞ்சம் சிவியரா இருக்குன்றதுக்கான ரீசன். மேபி இந்த மார்ச் 2nd, 3rd வீக்குக்கு அப்புறம் மேபி இந்த மந்த் எண்டுக்குள்ள இந்த பிரச்சனை மேபி ரெட்யூஸ் ஆகுறதுக்கோ, இல்ல இந்த ப்ராப்ளம் சால்வ் ஆகுறதுக்கோ டெம்பரவரியா சான்சஸ் இருக்கு. ஆ இதுக்கான ஸ்டெப் யார் எடுக்க போறாங்க? இது அடுத்து எப்படி இம்ப்ரூவ் ஆக போகுது? இதெல்லாமே நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அ சென்னை ட்ரேடிங் அகாடமி தமிழ்ல ஸ்டாக் மார்க்கெட்ட லேர்ன் பண்றதுக்கான ஒரு பெஸ்ட் யூடியூப் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. இதுல நிஃப்டியோட அடுத்த சப்போர்ட் ஜோன் அப்டின்னா, இந்த 1 வருஷத்தோட ஹைன்னு பார்க்கும்போது, அரவுண்ட் நியர்லி பார்த்தீங்கன்னா, 2024 மே ஏப்ரல், மேல வந்து 21,700 வரைக்கும் லோ வந்திருக்கு. மேபி அது வந்து ரொம்ப டிஸ்டன்ஸ்ல இருக்கிறதுனால, அந்த லெவல் பாதிக்குமா அப்டின்றத நம்ம சொல்ல முடியாது. இப்போ வரைக்குமே 10 மாசத்தோட லோல இருக்கு. அடுத்த சப்போர்ட் லெவல் பார்த்தீங்கன்னா, 23,200 இந்த வாரத்துக்கான சப்போர்ட்டா பார்க்கலாம். அது வந்து இங்கிருந்து ஒரு 600, 650 பாயிண்ட் வந்து இப்ப ஹையரா தான் இருக்கு. பட் சென்டிமென்ட் நெகட்டிவ். இப்போ ஃப்ரெஷ் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம் அப்படின்றதுக்கு, நீங்க வந்து லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸோ, நிஃப்டி 50 ஸ்டாக்ஸ் சூஸ் பண்ணலாம். அதே மாரி ஒரே ஸ்டாக்கு இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. ஏற்கனவே என்கிட்ட லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் இருக்கு. அந்த ஸ்டாக்க நான் ஆவரேஜ் பண்ணேன்னா, அப்படி பண்ணாதீங்க. அ அதாவது இடிஎஃப்ஓ இல்ல இண்டெக்ஸ் ஃபண்டோ நீங்க சூஸ் பண்ணுங்க. ஒரே ஸ்டாக் ஈவன் லார்ஜ் கேப்பா இருந்தாலும் ஒரே ஸ்டாக்கோ, 2 ஸ்டாக்கோ ரொம்ப லிமிட்டடான ஸ்டாக்ஸ்ல நீங்க உங்களோட இன்வெஸ்ட்மென்ட்ட அதிகமா பூல் பண்ணாதீங்க. அப்போ என்ன பண்ணலாம்னா, டைவர்சிஃபிகேஷன் இன்வெஸ்ட்மென்ட் அதாவது நிஃப்டி இடிஎஃப்ஓ, நிஃப்டி இண்டெக்ஸ் ஃபண்டோ இந்த மாரி ஒரு மல்டிபிள் மினிமம் ஒரு 30 to 40 கம்பெனிஸ்ல சேர்ந்து நீங்க இன்வெஸ்ட் பண்றதுக்கு, நம்ம அந்த ரிஸ்க்க குறைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. மார்க்கெட் கன்சாலிடேட் ஆகும்போது, அப்ப நம்ம ஸ்பெசிஃபிக்கா நம்மளோட இன்வெஸ்ட்மென்ட் ஸ்டாக்ஸ்ல, இண்டெக்ஸ்ல நம்ம இன்கிரீஸ் பண்ண முடியும். இப்போதைக்கு அது கன்சாலிடேஷன் எந்த இடத்துலயும் இல்ல. மேபி அதனால ரிஸ்க் வந்து இப்ப நம்ம குறைவா தான் என்டர் ஆகுறதுக்கு சூஸ் பண்ணலாம். ஆல்ரெடி இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம்? ரொம்ப அக்ரெசிவ் இன்வெஸ்டர், நான் ஹை ரிஸ்க் எடுக்கக்கூடிய இன்வெஸ்டர் அப்படின்னா, நீங்க புட் ஆப்ஷன் வந்து உங்க போர்ட்ஃபோலியோ லாஸ குறைக்கிறதுக்கு புட் ஆப்ஷன் வாங்கி ஹோல்ட் பண்ணலாம். இது ஒரு சாய்ஸ். இது நீங்க உங்களோட ஸ்டாக் புரோக்கரோ, இல்ல ஒரு இன்வெஸ்ட்மென்ட் அட்வைசரோ அவங்ககிட்ட கேட்டுக்கிட்டு, அத நீங்க எப்படி சூஸ் பண்ணலாம்? இந்த போர்ட்ஃபோலியோட ரிஸ்க்க குறைக்கிறதுக்குன்றத நீங்க டிசைட் பண்ணுங்க. 2வது ஆவரேஜ் முக்கியமா நீங்க ஸ்மால் கேப் உங்களோட போர்ட்ஃபோலியோல அதிகமா இருக்கு அப்படின்னா, அது கண்டிப்பா அதிகமான ரிஸ்க் இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. 1 ப்ராஃபிட்ல இருக்கிற ஸ்மால் கேப் கம்பெனிஸ கொஞ்சம் கொஞ்சமா நீங்க ரெட்யூஸ் பண்ணலாம் 1. 2 லார்ஜ் கேப் ஸ்டாக்ஸ் தான் உங்களோட போர்ட்ஃபோலியோல நீங்க இன்கிரீஸ் பண்றதுக்கு ட்ரை பண்ணலாம். இல்லன்னா டைவர்சிஃபை மெயின்டெயின் பண்ணலாம். அதாவது எனர்ஜி ஸ்டாக்ஸ் ஆட் பண்ணலாம். கோல்ட் அண்ட் சில்வர் வந்து இன்கிரீஸ் பண்ணலாம். அலோகேஷன் 2வது மேபி ஃபிக்ஸட் இன்கம் பாண்ட்ஸ், டெட்ல வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ட இன்கிரீஸ் பண்ணி டைவர்சிஃபை பண்றதுக்கு நீங்க ஸ்டெப் எடுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சென்னை ட்ரேடிங் அகாடமி சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. டெலகிராம் குரூப்புக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருந்து நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். மார்ச் 21 சனிக்கிழமை டைரக்ட் ட்ரெய்னிங் செஷன் தாம்பரம் சாலையூர்ல நடக்குது. அந்த ட்ரெய்னிங் செஷன் கலந்துக்கிறதுக்கான லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. யூஸ் பண்ணிக்கங்க. நன்றி. வணக்கம்.